ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் நாட்டுக்கோழி தாங்க எடுப்போம். பாய்லர் கோழி யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் நாட்டுக்கோழி தாங்க எடுப்போம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சூப் வைப்பேன்றதை தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அதை முதல்ல சேர்த்துக்கலாம். நம்ம இதை யானத்தில் செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ அதான் நான் குக்கர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நான் கீரை கூட இல்லை, அதோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பொருள்லாம் நிறைய போடக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே நல்ல மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய் தூள், அதை நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் கேஸே ஆன் பண்ணல. இது அப்படியே நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய சூப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் கேஸே ஆன் பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நாட்டுக்கோழின்றதுனால ஒரு 3 to 4 விசில் வச்சாதாங்க கரெக்டாக இருக்கும். அவங்கவுங்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது. இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் வந்த உடனே நல்லா விசில் அடங்கட்டும்ன்ட்டு நம்ம போய் குக்கரை திறந்து பார்த்தோம்னா ரெடியாக இருக்குங்க. இப்போ விசில் அடங்கிடுச்சு. நான் இப்போ குக்கரை திறந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் நம்ம ஆயிலே சேர்க்கலைங்க. ஆனால் பார்த்திங்களா, கோழியில் இருக்கிற எண்ணெய் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஆயிலே சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 4 விசில் வச்சுருந்தேங்க. இப்போ இதில் இருக்கிற கறியை எடுத்து பிரியாணி பண்ணிவிடுவோம் நாங்கள். ஸோ அதனால் நான் 4 விசில் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் 4 விசிலே நல்லா தாங்க வெந்திருக்கும். அதுவே போதுமான அளவு தான். ரொம்ப காரம் அதெல்லாம் அதிகமாக போட்டுட்டா நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் திட்டமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கொரியண்டர் லீஃப் போட்டுக்கலாம். நீங்கள் பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன். பெப்பர் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. கொரியண்டர் லீஃப் போட்ட பிறகு தாங்க சூப்பாகவே இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு இப்படி தான் போட்டு வேக வச்சுட்டு இந்த சூப்பை குடிச்சிட்டு இதில் இருக்கிற சிக்கனை எடுத்து தாங்க போட்டு பிரியாணி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பண்ண போகிறேன். சரி, சூப் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். இப்போ சூப்பு ரெடி. சளி, இந்த தொண்டை வலிலாம் வரும் பார்த்திங்களா, அது இந்த காது கொடிச்செல்லாம் வரும் பார்த்திங்களா, அதுக்கெலாம் இந்த சூப்பு குடித்தா ரொம்ப நல்லதுங்க. மேலே மறுபடியும் குடிக்கிறதுக்கு முன்னாடி பெப்பரை தூவிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்ட்டு சொல்லுங்கள். நம்ம ஒரு சொட்டு ஆயில் கூட விடலைங்க. ஆனால் அதில் பார்த்திங்களா மேலே எப்படி தேங்குது. அது அதோட ஸ்டாக்குங்க. அது அப்படி தான் இருக்கும். அதுதான் ரொம்ப சத்து. சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்லர் கோழிலும் இதே மெத்தட் தாங்க. ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் சூப் வைக்கிறதுனாலும் நம்ம இதே மெத்தட் தாங்க யூஸ் பண்ணணும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.